வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சுவையான லஞ்ச் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். எப்பவும் சமைக்கிற காய்கறிகள் வச்சு தாங்க செய்தோம். ஆனால் அதையே நம்ம ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் செய்யலாங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்ட்டான லஞ்ச் ரெசிபிஸ்லாம் பார்க்கலாங்க. இது நான் அமாவாசை அன்னைக்கு செய்திருந்தேன். வெங்காயம் இது பூண்டு எதுவுமே சேர்க்காமல் செய்திருந்தேங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கி நான் வெண்டைக்காய், வாழைக்காய், புடலங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. ரசத்துக்கும் சாம்பாருக்கும் இப்போ புளி ஊற வச்சாச்சு, அரிசியும் ஊற வச்சுட்டேன். இப்போ வாழைக்காய் நல்லா கழுவிட்டு இதை போல் கட் பண்ணிவிட்டு 2 துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு தண்ணி அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வேக வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். துவரம்பருப்பு ஒரு 1/4 கப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. பருப்பு சுளிக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். சாம்பாருக்கு வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த வெண்டைக்காய் மட்டும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி தட்டில் எடுத்து வச்சுருவோம். அதே கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு தாளிச்சிக்கலாங்க. பெருங்காயம், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 4 போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிச்சு கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. இதில் தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவு ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம், கொதிக்க வச்சுக்கலாங்க. இது இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டவ்வில் நம்ம இந்த புடலங்காய், கட் பண்ண புடலங்காயை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளி தண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி புடலங்காய் பருப்பு சிலி தாங்க செய்ய போகிறோம். அருமையாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவு பருப்பு வேக வச்சுக்கலாங்க. ரசத்துக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு புழிஞ்சிக்கலாம். இதில் ஒரு தக்காளி நசுக்கி போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நசுக்கி போட்டுருவோம். உப்பும் இதில் கலந்துட்டு இப்போ இந்த வெண்டைக்காயை நல்லா வெந்துருச்சுங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு ஒரு 3 கரண்டி அளவு ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்நீரும் இதில் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ புடலங்காயும் நல்லா வெந்துருச்சுங்க, இறக்கிட்டேன். இதே ஸ்டவ்லேயே நம்ம கரைச்சி வச்சுருந்த ரசம் கொதிக்க வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு ரசப்பொடி சேர்த்துட்டு கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் 1 கரண்டி அளவு பருப்பு கரைச்சதை ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். இதில் தேவையான அளவு கொத்தமல்லி தழைகள் கிள்ளி போட்டுடலாங்க. இப்போ இந்த ரசத்துக்கு நம்ம தாளிச்சிடலாங்க. அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு அதில் எண்ணெய், பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த ரசத்தில் அப்படியே ஊற்றிடலாம். நல்லா டேஸ்டான பருப்பு ரசம் தயாராகிடுச்சுங்க. இன்றைக்கி சாதம் இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அரிசி ஊற வச்சிருந்த அரிசியும் போட்டுட்டேங்க. இந்த சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழைகள் தூவிட்டு இறக்கிடலாம். சாம்பாரும் ரசமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சுருந்த வாழைக்காய் தோல்லாம் இது போல் சீவிக்கலாங்க. சீவிட்டு நல்லா மெலிசாக இதை போல் சீவி எடுத்து வச்சிடலாம். ஒரு கேரட்டும் நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு மெலிசாக இது போல் சீவிக்கலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2-3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். கூடவே
1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டு இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாங்க. சீவி வச்சுருக்கிற கேரட்டும் போட்டு வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம திருவி வச்சுருந்த வாழைக்காய் அதே இதில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரண்டியில் இதை போல் கிளறிடலாங்க. நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்லா பொலன்னு ஆகிடும். மேலே வந்து ஒரு 1/4 கப் அளவு தேங்காய், துருவின தேங்காய் இருந்தால் அது அதில் மேலே அப்படியே தூவிட்டு இறக்கிட வேண்டியதாங்க. அருமையான வாழைக்காய் கேரட் பொடி மாஸ் தயாராகிடுச்சுங்க. இது 2 நிமிஷம் அளவுக்கு அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் மேலே அப்படியே பிழிஞ்சு ஊற்றிட்டு இறக்கிட வேண்டியது தான். நம்ம ஊற வச்சுருந்த பருப்புகள்லாம் நல்லா ஊறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அரைச்சிட்டு இட்லி தட்டில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அடுப்பில் குக்கரில் அடியில் தண்ணி வச்சுட்டு இந்த தட்டு வச்சுக்கலாங்க. ஆவி வந்து வெயிட் போட்டு ஒரு சவுண்டு வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த பருப்பில் நம்ம திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்த அரைச்சி எடுத்துப்போமுங்க. நல்லா பொலன்னு ஆகிடும். இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ இதை தாளிச்சிருவோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை இதில் போட்டு நல்லா கிளறிடலாங்க. நம்ம வேக வச்சுருந்த புடலங்காய் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இருந்தால் லைட்டாக அப்படியே பிழிஞ்சிக்கலாங்க. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. அருமையான புடலங்காய் பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுவும் கொஞ்ச நேரம் அடுப்பில் அப்படியே வச்சுருந்து இறக்கிடுவோம். எப்போவுமே கூட்டு பொரியல் அது போல் பண்ணிகிட்டு இருப்போம். இதை போல் டிஃப்ரெண்ட்டாகவும் செய்யலாங்க. அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்காத நேரத்தில் இது போல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யலாங்க. இன்றைக்கி வந்து நான் அவல் பாயசம் செய்திருந்தேன். அடுப்பில் ஒரு அடிகனமான பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு 1 கப் அளவு லேஸ் அவல் தின்னாக இருக்குள்ள அந்த அவல் போட்டு வறுத்துட்டேங்க. இறக்கி வச்சுருவோம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வறுத்த இந்த அவலை போட்டு வேக வச்சுக்கலாங்க. இது இன்னொரு ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த அவல் பாயசத்துக்கு வெல்லம் பாகு காய்ச்சிருவோங்க. பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு 3/4 கப் அளவு பொடித்த வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதில் நல்லா கொதித்ததும் இறக்கி வச்சுருவோம். இப்போ இந்த பாயசத்துக்கு ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பாகெல்லாம் நல்லா வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அவலும் நல்லா வெந்துருச்சு. இதில் டைரெக்டாக நம்ம அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிக்கலாம். இப்போ அரைச்ச இந்த தேங்காய் விழுது வந்து நம்ம பாலாக பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இல்லை டைரெக்டாக கூட அரைச்சி கூட இதில் ஊற்றலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் தான் பிழிஞ்சு எடுத்துருந்தேன். நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு பிழிஞ்சு எடுத்துப்போம். கொதிச்சிட்ருக்கு இந்த பாயசத்தில் அப்படியே ஊற்றிடுவோங்க. தேங்காய் பால் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுன்னா போதும். கொதித்ததும் நம்ம இறக்கிடுவோம். இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டால் கூட ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏலக்காய் தூள் ஒரு
1/2 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு கலந்துட்டு இறக்கிடுவோங்க. அருமையான அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் நம்ம கொஞ்சமாக அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து போட்டுடலாங்க. நெய் ஊற்றிட்டு முந்திரி கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் போட்டு வறுத்து இதில் பாயசத்து மேலே அப்படி ஊற்றிடலாங்க. அருமையான அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அமாவாசை அன்னைக்கு இந்த சமையல் தாங்க செய்திருந்தேன். நல்லா டேஸ்ட்டாகவும் ருச்சியாக ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு. சாதம், வெண்டைக்காய் சாம்பார், வாழைக்காய் கேரட் போட்ட பொடிமாஸ், புடலங்காய் பருப்பு சில்லி, அவல் பாயசம், அப்பளமும் பொரிச்சிருந்தேங்க. ரசம், பருப்பு ரசம் எல்லாமே செய்திருந்தேன். தயிரும் இருந்துச்சுங்க. அருமையான இந்த சமையல் நீங்களும் ஒரு முறை இது போல் டிஃப்ரெண்ட்டாகவும் செய்து பாருங்கள். டேஸ்ட்டாகவும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.